ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மை ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மை அழகாக வழிநடத்தி ஆண்டவர் நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருந்து அநேக கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். அதை எண்ணி பார்த்து இந்த நேரத்தில் நம்ம அவரை துதித்து பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம் கண்களை மூடி நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த கிருபை நிறைந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் என்னை பிரவேசிக்க செய்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே கத்தாவே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் போதுமானவராய் இருந்து தகப்பனே, ஆண்டவரே, நீர் வழிநடத்தி வந்த தயவுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இப்பொழுதுமாய் நாங்கள் உம்மை துதித்து பாடி நாங்கள் ஆராதிக்கும் பொழுது அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இடை கட்டுவீராக ராஜா. எங்களுடைய தேவை எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீராகப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை நாங்கள் உம்முடைய கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நின்ற வண்ணமாய் சில பாடலை பாடுவோம், கர்த்தரை நாம் ஆராதிப்போம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. புது பாட்டை எந்த நாவில் தந்தார் என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஜீசஸ். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தான் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார். கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார். கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானார். ஒரு பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார். நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார். நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். அவர் எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார். அவர் எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார்.
நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். அவர் எந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். எந்த நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரே நமக்கு கேடகமா இருக்கிறார், துணையா இருக்கிறார், நான் நம்பும் கண்மலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியம். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் இந்த மாதத்துக்காக கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கால வேளையில் கர்த்தரை நாம் ஆராதிக்க போவோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அற்புதமாய் நடத்துகிற தேவன். கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார், அற்புதங்களை செய்வார், மகிமையான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ என்று சொல்லி கர்த்தரை நாம் துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும்
நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துவோம். நீர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன், எங்கள் நடுவிலே வாசம் செய்கிற தேவன், நேற்றும் என்றென்று மாறாதவர். கர்த்தாவே, வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போகாது. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் வாக்குத்தத்தம் செய்த தேவன், நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். கர்த்தாவே, உடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் மட்டும் நடத்தின தேவன் கர்த்தாவே, தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாம் மகிமை கனத்தின் துதியும் ஸ்தோத்திரங்களை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Jesus, hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. And may the holy name of God be இந்த glorified. காலையில் தேவன் நம்மோடு பேசும்படி எரேமியா 29 அதிகாரம் 11 வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். And let's turn our Bibles to Jeremiah chapter 29 verses 11. எரேமியா 29:11 வசனம். And Jeremiah chapter 29 verses 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. For I know the thoughts that I think towards you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future and a hope. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக. And let's close our eyes and look upon the Lord in prayer. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Our holy Father, we thank you, Lord, for this blessed time in the name of Jesus. கர்த்தரை மட்டும் எங்களை வழி நடத்தி வந்திரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you as you have led us until now. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Lord, we are praising you for this new இந்த month. மாதத்தில் நீர் எங்களை நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you as you are just going to lead us this morning. கர்த்தர், இந்த கால வேளைகளோடு நீர் பேசுவீராக. Lord, speak to us this morning. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. And may the holy name of God be நாம் glorified. வாசித்த இந்த வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் நாம் வாசித்தோம். And we just read the verse in which the Lord God looked at the Israelites and spoke. இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்திருந்தார்கள், தங்கள் சொந்த தேசத்துக்கு போவோம் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தார்கள். And the Israelites, they just expected they will return back to their own nation. கர்த்தர் அவர்கள் எதிர்பார்ப்பை அறிந்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேர் நிலைத்திருக்க நினைவை அறிவேன். And in knowing their expectation, the Lord God says, I will meet your expected end and I know your thoughts. இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். And the Israelites, they just expected. அருமையான சகோதரனே சகோதரியே, And my dear beloved brothers and sisters, இந்த காலை தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன? and what is the word the Lord God is speaking to us this நீங்கள் morning? எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் அறிந்திருக்கிறார். And the Lord God knew to give you what you are expecting. இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். And the Israelites, they just expected something from the Lord. எதிர்பார்த்திருக்கிற அந்த எதிர்பார்ப்பின்படியே அவர்களுக்கு செய்யும்படி அவர் நினைத்திருந்தார். And the Lord God thought to give their expectation in according to what they thought. அதே போலதான் தேவனிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பார்க்கும்போது நிச்சயம் தேவன் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். And in the same way, when you just expect great things from the Lord God will do the same. தேவனிடத்திலே எதிர்பாருங்கள். And you just need to expect things from Lord. பெரிய காரியத்தை தேவனிடத்தில் எதிர்பாருங்கள். And you just need to expect greater things from the உங்கள் Lord. எதிர்பார்ப்பின்படியாகவே தேவன் கொடுப்பார். And the Lord God will do the same according to your expectations. Hallelujah. Hallelujah. நிச்சயம் இந்த மாதத்திலே உங்கள் எதிர்பார்ப்பின்படியாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். And surely the Lord God will meet all your expectations even this month, and He will bless ஒரு you. சிலர் சொல்வார்கள், இந்த வருஷத்திலே ஒரு இடத்தை வாங்கி நான் வீட்டை கட்டுவேன் சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்வார்கள். And some will say, I'm just expecting to buy a land and build a house this இந்த year. எக்ஸாம் எழுதி இருக்கேன், இந்த எக்ஸாம் நல்ல மதிப்பெண்ணை நான் பெறுவேன் என்று சொல்லி எதிர்பார்க்கிறேன் என்று சொல்வார்கள். And some will say, I have written this exam and I'm just expecting good results. இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், நிச்சயம் நல்ல எனக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறேன் என்று சொல்வார்கள். And I have attended this interview and surely I will get the job, and they will just say, I'm expecting ஆனால் this. நாம் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம் பெரிய காரியத்தை தேவன்
செய்யும்படியாக. And we just need to expect greater things from the Lord. ஹalleluya. Hallelujah. நாம் தேவனிடத்தில் தான் எதிர்பார்க்கிறோம். And we are just expecting things from the தேவன் Lord. தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். And it's only a Lord God will fulfill all our expectations in our life. காரியத்தை வாய்க்க செய்யும்படியாய் அவர் கர்த்தர் இந்த மாதத்திலே செய்வார். And even this month the Lord God will work to fulfill all your இந்த காரியம் வாய்க்கவில்லை expectations. என்று சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்க என்று சொன்னால் நிச்சயம் இந்த காரியம் கர்த்தரால் வாய்க்கும். And say if you just expect things from the Lord, surely it will prosper this உங்க month. எதிர்பார்த்தபடி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். And the Lord God will help you according to your உங்க expectations. எதிர்பார்த்தபடி கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். And the Lord God will do the miracles according to your expectations. ஹalleluya. Hallelujah. நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையிலே செய்வார். And surely the Lord God will do greater things in your life. இந்த நாம் எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேறும் என்று சொன்னால் And if the things what we expect in our life will happen. நாம் என்ன செய்வோம்னு சொல்லி ஒரு 3 வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். And we are just going to meditate what are the things that happen through few verses. நாம் வாசிப்ப சங்கீதம் 121 சங்கீதத்துக்கு வரும்பொழுது And firstly, when you turn your Bibles to Psalms chapter 121. சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். And the psalmist says here, I will lift up my eyes to the hills, from whence comes my help. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். And he just says, I will lift up my eyes to the hills, from where comes my கர்த்தர் help. உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற என்று சொன்னா இந்த மாதத்திலே நாம் தேவன் மீது கண்ணை வைக்க வேண்டும். And if the Lord God needs to fulfill all your expectations this month, you just need to set your eyes upon the மனுஷன் Lord. மீது அல்ல, நம்முடைய சொந்த பலத்தின் மீது அல்ல, தேவன் மீது நம் கண்ணை வைக்க வேண்டும். And we shouldn't be setting our eyes upon the other men, but we should set our eyes upon the Lord. நாம் அவரே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். And we just need to look upon only the அதுதான் Lord. இங்க சங்கீதக்காரன் சொல்றான், என் கண்களை உமக்கு நேராய் நான் ஏறெடுக்கிறேன். And that's what the psalmist says, Lord, I am lifting my eyes towards you. வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவன் எதிர்பார்க்கிற காரியம் வரும் என்று சொல்கிறான். And he just says the things what he is expecting that is going to happen, and he says the help that comes from the Lord. எனக்கு உதவி வரும் என்று சொல்கிறான். And he just says the help will come from the Lord. ஹalleluya. நாம் Hallelujah. கர்த்தரிடத்தில் உதவி எதிர்பார்க்க வேண்டும். And we just need to expect the help from the கர்த்தர் Lord. உதவி செய்ய வல்லவர் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். And we are just reading in the scriptures, our Lord God is powerful to help எல்லா us. சூழ்நிலையிலும் உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். And at all situations, he is powerful to help இன்னைக்கு us. மனுஷன் உதவி எதிர்பார்க்கிறார்கள். And today, people are just seeking help from the other ஆனால் man. நாமோ தேவனுடைய ஜனமாகிய நாமோ கர்த்தருடைய உதவி எதிர்பார்க்கிறோம். And as we are the children of God, we are just seeking the help from the 2 Lord. நாளாகமம் 20 அதிகாரத்துக்கு வரும்பொழுது And when you turn your Bibles to 2 Chronicles chapter அங்கே 20, யோசபாத்துக்கு விரோதமாக அநேக ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தார்கள். and multitudes of people came against King Jehoshaphat in order to battle against நிச்சயம் him. யோசபாத்துக்கு தெரியும் யுத்தம் செய்தால் நாம் தோற்று விடுவோம். And King Jehoshaphat, he knew very well if he goes for the battle, surely he will be defeated. இவன் கண்ணை கர்த்தரிடத்திலே திருப்பினான். And he just set his eyes upon the கர்த்தரை நோக்கி Lord. ஜெபிக்க ஆரம்பித்தான். And he just looked upon the Lord in prayer. 12 வசனத்தை வாசித்தால், And when you read in verse 12, எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமா இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். And when you read in verse 12, it says, O our God, will you not judge them? For we have no power against this great multitude that is coming against us, nor do we know what to do, but our eyes are upon you. எங்க கண்கள் எல்லாம் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. And he just says here, Lord, our eyes are upon you. கர்த்தாவே உம்முடைய உதவிக்காக எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். And we are just looking upon you, O Lord, for help. கர்த்தர் இறங்கி வந்தார். And the Lord God descended கர்த்தர் down. யோசபாத்துக்கு உதவி செய்தார். And the Lord God helped King Jehoshaphat. ஹalleluya, பெரிய ஒரு வெற்றியை தந்தார். And he just gave a great victory to him. ஹalleluya. Hallelujah. இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், And secondly, what is the thing we need to do? மத்தேயு 18 அதிகாரத்துக்கு வரும்பொழுது And when you turn your Bibles to Matthew chapter 19 18, வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், and Matthew chapter 18 verses இயேசு 19, சொல்ல அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருவனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
Again I say to you that if two of you agree on earth concerning anything that they ask, it will be done for them by my Father in heaven. முதலாவது நாம் கண்களை அவரிடத்தில் ஏறெடுக்க வேண்டும். And firstly, we just need to set our eyes upon the Lord. நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். And we just need to pray in one accord. குடும்பமா நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். And we just need to pray in one accord as a family. இயேசு சொன்னா தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால். And the Lord Jesus says here, if two of you agree on earth concerning anything. எதிர்பார்ப்போடு ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அது உங்களுக்கு உண்டாகும். And if you just pray in one accord with great expectation, surely it will happen. அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். And the Lord God will make that thing to prosper. அது இல்லை என்று சொன்னால் அது உண்டாக்குவார். And even if it doesn't exist, he will make it to exist. Hallelujah. Hallelujah. ஒருமனம் தேவை. And we just need to have this one நாம் கூடி accord. வரும்போது நாம் சேர்ந்து ஜெபிக்கும்போது ஒருமனம் தேவை. And when we just gather together for prayer, we need to pray with one accord. எந்த காரியத்தை குறித்தாலும் நீங்க ஒருமனப்பட்டு எதிர்பார்ப்போடு நீங்க ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த காரியம் நடக்கும் என்று சொல்கிறார். And he just says, if you just pray in one accord concerning anything that they ask, surely it will happen. Hallelujah. Hallelujah. நிச்சயம் உங்க ஜெபம் கேட்கப்படும். And surely your prayers will be. எதற்காக எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிக்கொண்டு அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் அதிசயத்தை செய்வார். And whatever things you are expecting from the Lord God will hear your prayers and he will do it. மூன்றாவது நாம் தேவனிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். And thirdly, we just need to have a faith in God. விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தக்கூடியது. And only the faith pleases God. நாம் வாசிப்போம் என்று சொன்னால் மத்தேயு 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, And when you turn your Bibles to Matthew chapter 9, நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறணும்னு சொன்னால் தேவன் மீது விசுவாசம் இருக்க வேண்டும். and say if our expectations need to be fulfilled, and we just need to have faith. நிச்சயம் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். And surely the Lord God will do a miracle. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், And from Matthew chapter 9 from verses 27 onwards. 27ஆம் வசனத்தில் 29ஆம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். And when you just read from verse 27 to 29. இயேசு போய் ரெண்டு குருடர் இயேசுவை பின்பற்றினார்கள். And when the Lord Jesus departed, two blind men followed இயேசுவை him. நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். And they just started crying out to the Lord ஆனால் இயேசு Jesus. வீட்டுக்குள் போய்விட்டார். And the Lord Jesus entered into the house. இயேசுவை தேடி வந்தார்கள். And the blind man came in seek of the Lord பெரிய Jesus. எதிர்பார்ப்போடு வந்தார்கள். And they just came with great expectation. சோ அவர் வந்து இயேசுவை நோக்கி பார்த்த பொழுது, And when they just came and saw the Lord Jesus. இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? And what does the Lord Jesus say to them? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். And the Lord Jesus asked, do you believe that I am able to do this? அவர் சொன்னார், ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். And they just replied saying, yes Lord, we believe. ஆண்டவர் அவர்களை தொட்டு கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்று சொன்னார். And the Lord Jesus touched their eyes and said, according to your faith let it be to you. ஹalleluya. Hallelujah. ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். And they just received a miracle. ஆண்டவர் இடத்துல வரும்போது எதிர்பார்த்து நாம் விசுவாசிக்க வேண்டும். And when we just come to the Lord Jesus, we just need to believe in him and we need to expect இவர்கள் things. எதிர்பார்த்து விசுவாசித்தபடினாலே கர்த்தர் அவர் விசுவாசத்தின்படியே அவர் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தார். And as they came to the Lord Jesus with great expectation and seeked him in faith, the Lord Jesus did the miracle ஆனா accordingly. சந்தேகம் வரும் என்று சொன்னால் அந்த காரியம் நடக்காது. But if you just have the unbelief, then the things wouldn't அதுதான் happen. யாக்கோபு சொல்கிறார். And when James speaks about 1ஆம் this, அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்பு 6-7 வசனத்தை வாசித்தால், and in James chapter 1 verses 6 and 7, ஆனாலும் அவன் எவ்வளவு ஆனாலும் சந்தேகப்படாமல் கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் ஏதாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. but let him ask in faith with no doubting, for he who doubts is like a wave of the sea driven and tossed by the wind. For let not that man suppose that he will receive anything from the Lord. எவ்வளவு ஆயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணுமா. And we just need to ask in faith without ஆனா doubt. சந்தேகம் வந்துருச்சுன்னா, But if you just have the doubt, அப்படிப்பட்ட மனுஷன் என்ன பண்ணா, கர்த்தரிடத்தில் ஏதாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. and he shouldn't think that he will receive anything from the அவன் Lord. ஒன்றும் பெற்றுக்கொள்ள
மாட்டான். and he will not receive anything. எதிர்பார்த்து இருந்த காரியம் நடக்காது. And the things what he expect will not அதுதான் happen. விசுவாசம் தேவை. So we just need to have this faith. விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, And when we just look upon the Lord in faith, நிச்சயம் நம்முடைய விசுவாசத்தின்படியே நாம் எதிர்பார்த்த விசுவாசத்தின்படியே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். and the Lord God will do the miracle according to our expectation. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தரும்படியாய் கர்த்தர் உங்கள் பேரில் நினைத்த நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord God says, I will give you the expected end, and I know the thoughts what you உங்கள் have. எதிர்பார்ப்பின்படியே செய்வார். And he will just do according to your நாம் செய்ய வேண்டிய expectation. காரியம் என்ன? And what is the thing we need to ஒவ்வொரு do? நாளும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். And each day we just need to look நம் upon the கண்கள் அவர் Lord. மீது வைக்க வேண்டும். And we just need to set our eyes upon the Lord. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண வேண்டும். And we just need to pray in one அவரை accord. விசுவாசிக்க வேண்டும். And we just need to believe அவர் in வார்த்தை him. விசுவாசிக்க வேண்டும். We just need to believe his கர்த்தர் word. செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். And we just need to believe surely the Lord God will do it. எதிர்பார்ப்புபடியாய் கர்த்தர் என் விசுவாசத்தை கனப்படுத்துவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். And if you just expect the Lord will honor your faith, surely he will do a miracle. ஹல்லேலூயா. இந்த Hallelujah. மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். And even this month the Lord God will help இந்த you. மாதத்தில் உங்களுக்கு உங்க காரியத்தை வாய்க்க செய்வார். And he will just make the things to prosper this month. உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். And he will just do a miracle in your life. விசுவாசியுங்கள். And you believe in ஜெபம் him. பண்ணுங்கள். And just pray to the அவரை Lord. நோக்கி பாருங்கள். And you just look only the கர்த்தர் Lord. பெரிய காரியத்தை செய்வார். And the Lord God will do great கண்களை மூடி things. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். And let's close our eyes and look upon the Lord in prayer. ஹல்லேலூயா. கொஞ்ச Hallelujah. நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். And let us all praise God. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். And let us all thank the ஆண்டவரே என் Lord. எதிர்பார்ப்பின்படி நீர் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். And let us all say, Lord, I believe that you will do எதிர்பார்த்து according நான் to my ஜெபிக்கிற அந்த expectation. ஜெபத்தை நீர் கேட்டு நீர் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord, I do believe that whatever things I pray, surely you will do உம்மையே it. நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வீர் ஆண்டவரே. Lord, I will look only you and you are going to help me. ஹல்லேலூயா. Hallelujah. பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Our Holy Father, we thank you, Lord, for this எங்களோடு blessed பேசின time. வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for the words which you have spoken to ஆண்டவருடைய us. பிள்ளைகளாகிய எங்களிடத்தில் நீர் பேசுகிறவராய் இருக்கிறீர். Lord, you are the Lord who is speaking to எங்கள் your children. எதிர்பார்ப்பின்படியாய் நீர் செய்கிறவராய் இருக்கிறீர். Lord, you are just doing things according to our expectation. கர்த்தாவே எங்கள் எதிர்பார்ப்பின்படி நீர் அதிசயங்கள் அற்புதங்களை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். And Lord, we thank you as you are going to do the miracle signs and wonders according to our நாங்கள் expectation. எதிர்பார்ப்பின்படியே நீர் நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you as you are just going to lead us according to our நாங்கள் expectation. எதிர்பார்த்தபடி எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். And Lord, we thank you as you are just going to help us according to our நாங்கள் எதிர்பார்த்து expectation. ஜெபித்த காரியத்திலே வெற்றி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you as you are just going to give the victory in the things what we நாங்கள் expect. எதிர்பார்த்து விசுவாசித்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. Lord, thank you as you are going to do the miracles in what we பார்த்து believe. ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராக. Lord, touch each and every one. ஆண்டவர் சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Lord, bless all our church members. ஒவ்வொருவன் மீது உம்முடைய கரத்தை வைப்பீராக. Lord, place your mighty hands on each and every one. குடும்பமாய் ஆசீர்வதியும். Lord, bless all the families. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதியும். Lord, bless their food and போக்கி water. வரத்தை ஆசீர்வதியும். Lord, bless them when they're going out and coming in. சந்தோஷ சமாதான மகிழ்ச்சி உம்முடைய ஜனத்தின் மீது தங்கி இருப்பதாக. Let the joy, peace and happiness stay upon your விசேஷித்த children. பாதுகாப்பு இருப்பதாக. Let a special protection be upon them. இரத்தத்துக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். Lord, cover them under your blood. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். என் Amen. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கூட இருப்பதாக. Amen. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் தாமே ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.